வந்தாருன்னா அவங்களுடைய வழக்கு போன்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குமே, அது நமக்கு நெகட்டிவ் ஆகிடுமே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க டிவிக்கேவுடைய தலைமை. இதுதான் அடிப்படையாக இருந்தது. இதுல லேட்டஸ்ட்டா என்ன அப்டின்னா, இவரு டக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டாரு. 2 கட்சி சைடுலுமே என்னங்க அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா டிவிகேவ பொறுத்தவரைக்கும் விஜயபாஸ்கர் அவரு இங்க எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு அங்க நின்னு வெற்றி அடைஞ்சா அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருக்காரு. அந்த டீலிங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா டிவிகே சைடுல இருந்து இல்லைங்க நீங்க வாங்க இங்க எம்எல்ஏ பதவி கூட குடுக்கலாம். அந்த மறுபடியும் நிக்க சொல்லலாம். ஆனா பெருசா அமைச்சர் பதவி அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்ல. எங்களுடைய கட்சியினருக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்னு இங்க சொன்னதால, இந்த சைடு கொஞ்சம் பேசியிருக்காங்க. டிஎம்கே சைடுல. அங்க நீங்க இங்க வந்தாலும் இடைத்தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அபிஷியலா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா, இத கையில எடுத்துக்கிட்டு பாருங்க குதிரை பேரம்ன்னு டிஎம்கே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களே ஒரு எம்எல்ஏவ அதிமுகல இருந்து அவங்க கட்சி பக்கம் எடுத்துக்கிட்டாங்கன்னு கெட்ட பேர் வந்துரும் அப்படின்னு கராரா மறுத்திருக்காரு திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. அதனால மறுபடியும் இப்ப பனையூர் சைடுல அறிவாலயம், பனையூரு, பனையூரு, அறிவாலயம் இப்ப மறுபடியும் பனையூரு அப்படின்னு அந்த ரூட் எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் இன்னும் குழப்ப நிலை நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நட்டாற்றில் விட்டு விட்டார்களா அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு.